திமுகவுக்கு எதிராக அதிமுகவை பயன்படுத்திக் கொண்டு என்டிஏ கூட்டணி என்ற பெயரில் பாஜக களமாடுகிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கு, அப்புறம் தாவேக்காவோட விஜய் களமாடுறாரு. இப்படி 4 முனை போட்டி இருக்கு. சாதனையின் அடிப்படையில் ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் ஒரு வலிமையான கள அமைப்பு இருக்கக்கூடிய திமுக இந்த 4 முனை போட்டியில எளிதாக வெல்ல போகிறது. இதான் யதார்த்தம். இந்த வாயை உடைப்பதற்காக பல்வேறு தகுடு திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள். அதில் வெற்றி பெற போவது திமுக வலிமையாக இருக்கிற திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கு. வெவ்வேறு அபிப்பிராயங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கொள்கையை கொண்ட கட்சிகள் ஒரே அடியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டில் பாசிசம் தலைபிரித்தாடிவிடக்கூடாது, வட இந்திய அரசியல் கட்சிகளுடைய ஆணவம் தலைபிரித்தாடிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை எதிரியாக பாசிசத்தை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இணைந்திருக்கக்கூடிய நாங்கள் சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகளில எங்களுடைய கூட்டணியை சிதைத்து விடலாம் என்று யாராவது கனவு கொண்டால் அது நடக்காது. எங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் மொத்தமாக நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். என்னவென்று சொன்னால் திமுக தலைமையிலான கூட்டணி தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். இந்த தொகுதி எண்ணிக்கைகளால முரண்பட்டு நாங்கள் யாரும் பிரிய மாட்டோங்கிறது எல்லா கட்சி தலைவர்களுமே இந்த கூட்டணியில வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நாங்கள்லாம் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆட்சியில் பங்குக்கான தேர்தலாக இதை கருதவில்லை, எண்ணிக்கைகளுக்கான தேர்தலாக இதை கருதவில்லை. மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டுடைய எதிர்கால வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் சித்தாந்த ரீதியாக நாங்கள் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். எனவே அந்த ஆட்சியில் பங்கு என்பதற்கான தேர்தலாக இதை நாங்கள் கருதவில்லை. எண்ணிக்கைகள் எத்தனை என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. எங்கள் அணி வெற்றி பெற வேண்டும், அது இந்தியாவுக்கு முன்மாதிரியான நம்பிக்கையை தர வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே நோக்கம்.